திருமணத்திற்கு வரம் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஸ்ரீ சக்தி திருமண தகவல் மையம் சார்பாக வாழ்த்துக்கள். நாங்கள் தரும் அனைத்து வரன்களும் பெண் வீட்டாரின் விருப்பத்தோடு தருகிறோம். இதில் சில போட்டோக்கள் மறைத்து காட்டப்படும் பெண் வீட்டாரின் விருப்பத்திற்காக. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா பரிமளா, வயது 25 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஇ முடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க போஸ்ட் ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்குது. நில வசதிலாம் எதுவும் இல்லை அப்படின்னாங்க. வீடு மட்டும் இப்போ நிலம் வாங்கி கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, மாமியார் மாமனார் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க, ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்றதுனால இவங்க கோர்ட்டுக்கு போய் வாதாடி இவங்க விவாகரத்து வாங்கிட்டு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா இவங்க திண்டிவனத்தில் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தால் நீங்கள் தம்ப்லைனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பேசுங்க. ஃபோட்டோ மட்டும் மறைச்சி போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பெயர்னு பார்த்தீங்கன்னா கனிஷ்கா, வயது 26 வயது. இவங்க ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து செட்டியார் வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்க ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷிபம். இவங்க கல்வி படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க MBA முடிச்சிருக்கிறாங்க. இவங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 வருமானம் வரதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தான் இருக்குது. நிலம்லாம் எதுவும் இல்லை, குத்தகை நிலத்துல தான் ஓட்டிகிட்டு இருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு, விவாகரத்து ஆயிடுச்சு. இவங்கக்கிட்ட 2 குழந்தை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வேறு பொண்ணு கூட தொடர்பு இருக்கிறத இவங்க பார்த்ததுனால இவங்க கேட்டு ரொம்ப சண்டை இவங்க இவங்க அம்மா அப்பா வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்பா அம்மா இவங்களுக்கு யாரும் இல்லைங்க, தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க ஊர் கரூர்னு சொல்லியிருக்கிறாங்க.